ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கரோ கவி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சண்டே ஸ்பெஷல் ரெசிபின்னு கூட சொல்லலாம், இல்லை எந்த டைம் என்ன செய்யலாம். ஈஸியான ரெசிபி, வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி செய்ய தேவையான எண்ணெய் எதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா வறுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒரு 4லேருந்து 5 லவங்கம், ஒரு 4 ஏலக்காய், ஒரு 3 துண்டு பட்டை எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் மிளகு வெடியும் பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, 3/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இப்போது இதில் வந்துட்டு நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி மிளகு நிறைய சேர்த்துருக்கோன்றதுனால நான் மிளகாய் கம்மியாக சேர்த்துக்கிறேன். கூட வந்து ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கிறேன். தனியாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகு சேர்க்குறதுனால இது சளிக்கு, மழை காலத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சளி பிடிச்சிருக்குன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ அதில் வந்து ஒரு 15லேருந்து 18 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து அரைக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 kg சிக்கன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எனக்கு 1/2 கிலோ சிக்கன் செய்ய போகிறேன். சின்ன வெங்காயம் தான் நிறைய ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம இதில் மொத்தமே வறுத்து அரைக்கிறதுனால இதில் தனித்தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க குழந்தைங்க, எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. இதில் நான் 2 சின்ன தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தக்காளி நிறைய சேர்க்கும் போது புளிப்புத்தன்மை கொடுக்கும். அதனால் 2 சின்ன தக்காளி வந்து சேர்த்துக்கிற மாதிரி பெருசாக வெட்டி, கொஞ்சம் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ரெசிபிக்கு நல்லா வறுத்து அரைக்கும் போது அதனோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நம்ம நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டோம். இப்போ வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்யும் போது குழந்தைங்க தனித்தனியாக கருவேப்பிலை தனியாக, கொத்தமல்லி தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே எல்லாமே சேர்த்து சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடாயில். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு வேண்டாம்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நான்வெஜ்க்கு கடுகு சேர்க்க மாட்டீங்க அப்படின்றவங்க இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அலசி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்க்கும் போது கொஞ்சம் அதில் தண்ணி இருக்கிறதுனால எண்ணெயில் பொரியும், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்குங்க. அப்படி எண்ணெயில் வதக்கும் போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். எண்ணெயில் வதக்கிட்டு இந்த பாருங்கள், எண்ணெயில் வதக்கும் போதே சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கும் போது நல்லாயிருக்கும். அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம இதில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இதில் எல்லாமே பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே அரைக்கிறதுனால ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டுங்க. ஆல்ரெடி மசாலாலாம் ரொம்ப வதங்கிருச்சுன்றதுனால, வறுத்துட்டோன்றதுனால ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா 2 நிமிஷம் கிளறிட்டு நமக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் தண்ணி வேண்டாமல் அப்படியே விட்டால் கூட பெப்பர் ட்ரை மாதிரி இருக்கும். நீங்கள் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் அப்படியே சிம்லேயே வச்சு வதக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நமக்கு ட்ரையாக பெப்பர் ரோஸ்ட் மாதிரி கூட கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்லா எனக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். சிக்கன் வேகும். சிக்கன் அந்த மசாலாவோட நல்லா வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெளியில் வந்துடுச்சு. ஸோ நமக்கு தேவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அட்டகாசமாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நாளைக்கு சண்டே, மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.